5 நிமிஷம் தான் இருக்கு கலாவா போகுது. இப்ப இவர் உருவெடுக்கிறதுக்கு ஒரு கோப்பை தண்ணி வச்சு நிற்கிறார். கொஞ்சம் அதாவது ஒரு 3 மாடல் அல்லது 5 மாடல் தண்ணி கொஞ்சம் தான் இருக்கிறதா எங்களுக்கு திருப்தியான முறைக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கழுவி கொண்டாலும் சொல்லலாம். நிலைமை அறிஞ்சவன் அல்ல. தண்ணி நல்லா இருந்தா நல்லா கழுவி கொடுங்க, கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் சரி செஞ்சு கலாவா வந்து தொழுது போடணும். கலா செய்ய முடியாது, கலாவாக்க முடியாது. ஒரு கலா செய்யலாம், ஆனா கலா வாக்கிறதுக்கு இடம் இல்லை இருக்கிறார்கள். இப்ப தண்ணி கொஞ்சம் தான் ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது, கலாவா போகுது. இவர் இப்ப குரு செஞ்சு தொழுவதற்கு ரெடியாகும் பொழுது ஒரு மனுஷன் தாவத்துல கடைசி டைம் மௌத்து வரப்போது தாவத்துல நாக்க வெளியே போட்டுக்கொண்டு தண்ணி 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 என்று கலருகிறார். இப்ப அவருக்கு தண்ணியை கொடுக்கிறதா, கொடுத்துட்டு இவர் தயமம் செஞ்சு சொல்றார், அல்லது தண்ணியை கொடுக்காம தயமம் செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது இந்த பக்கத்துல ஒரு நாய் நாக்க வெளியே போட்டுக்கொண்டு அதை சாக போது மௌத்துடைய நேரம் தண்ணி கேட்குது. மனுஷனுக்கு தண்ணியை கொடுக்கிறதா, நாய்க்கு தண்ணியை கொடுக்கிறதா, அல்லது 2 பேருக்கும் கொடுக்காம குரு செய்யறதா, அல்லது 2 பேருக்கும் பாதி பாதி கொடுக்கிறதா, அல்லது மனுஷனுக்கு கொடுக்கிறா நாய்க்கு கொடுக்கிறா, என்ன இந்த சட்டம்? இப்படி ஒரு சட்டம் வந்தா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹபடி நாங்க என்ன செய்யணும்? இந்த மனுஷன் தொழுதவரா தொழாதவராக பார்க்கணுமா? தொழுதவராக இருந்தால் அவருக்கு தண்ணியை கொடுத்துட்டு இவர் அல்லாஹ்வுக்கு பிரயோஜனமானவர், இவர் குறைக்கட்டும், தண்ணியை அவருக்கு குடிக்க கொடுத்துட்டு நாய் சாதத்தும் தயமம் செஞ்சு கொள்வோம். அவர் தொழாதவராக இருந்தால் மனுஷனாக படைச்சும் அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாத மனுஷனை போனத்தை பத்தி பிரச்சனை இல்லை, நாய்க்கு தண்ணியை கொடுத்துட்டு தயமம் செய்கிறது சட்டம். அல்லாஹ் யார் யாரை பாதுகாக்கணும்? இவ்வளவு காலமும் இப்ப தொழுத கொஞ்சம் பேருக்கு ஒரு பெருமை ஒன்று வரும். எப்படி தெரியுமா? நான் தப்பியப்பா வெளியே போச்சது போடுமா இருக்கு தொழுதல்ல நீ போடுமா இருக்கு என்று கேட்டா தொழாதவரை விட இவர் கேவலமாக்கப்படுவார். ஏன்? பெருமையோட அமல் செஞ்சா அவர் நரகவாதி, அமல் செய்யாம சும்மா இருக்கிறாரு, பெருமை ஒன்றும் இல்லை, ஏதோ நல்ல மனுஷன், அமல் இல்லை, அவர் சொர்க்கவாதி ரொம்ப செஞ்சார். பெருமை வந்தா அவர் சொர்க்கத்துக்கு தகுதி இல்லை. அதனால இவ்வளவு காலம் எங்கட கட்சித்தனத்தை கொண்டு நாங்க சொல்லவும் இல்லை, ஏத கட்சித்தனத்தை கொண்டு நாம் பேசவும் இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை. எனவே சொல்லாதவர்கள் இவ்வளவு காலமும் நான் அல்லாஹ்வை மறந்திருந்ததற்காக தௌபா செஞ்சு போட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த உணர்விலிருந்து நாம விடுபடாமல் இனிமேல் நானும் எனது குடும்பமும் சொல்வோம் என்ற நீயத்தோடு வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நல்லது பாதிப்பாராக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய, நின்று கொண்டிருக்கக்கூடிய, வெளியிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள் எங்கள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹ்மத்திலிருந்து ஒரு பங்கை தருவாயாக, அவருடைய வணக்கத்திலிருந்து ஒரு வணக்கத்தை தருவாயாக, அவருடைய நேமத்திலிருந்து ஒரு நேமத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவர்களையும் செல்வமாக வாழ வைப்பாயாக, ஒற்றுமையாக வாழ வைப்பாயாக, நோய் இல்லாதவர்களாக வாழ வைப்பாயாக, ஆபியத்தாக வாழ வைப்பாயாக, வணக்கத்தாக வாழ வைப்பாயாக, செல்வத்தோடு வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் கெட்ட நோய்கள் வந்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே வாழக்கூடிய பிள்ளைகளை அதற்கு உள்ள தாழையான தக்குவாதாரிகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே யார் யாரெல்லாம் குமரி பெண்களை பெற்றெடுத்துக் கொண்டு, குமரி பெண்களை வாழ்வு வைத்துக் கொண்டு கணவன்மார்கள் இல்லாமல் தேடி அலைகிறார்களோ அவர்களுக்கு தாழையான தக்குவாவுள்ள கணவன்மார்களை நீயே தேர்ந்தெடுத்துக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அலைந்து துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் சாலிஹான அழகான குழந்தைகளை நீயே கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எமது கண் முன்னால் நமது பிள்ளைகளை சீரழித்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய கல்விலே உள்ள கஷ்டத்தைகளை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் மற்ற மக்களை பற்றி புறம் பேசாமல் எங்களை காப்பாற்றுவாயாக. யா
எல்லாம் நாங்கள் என்னென்ன தப்பு தவறுகள் செய்தோமோ அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய பணிவான உள்ளத்தை தருவாயாக. யார் யாரெல்லாம் மன்னிப்பு கேட்டார்களோ அவர்களோடு கலைத்து உறவாடி மன்னிப்பு கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் இந்த ஊரிலே வாழக்கூடிய உலமாக்களுக்கு வழக்கத்தை செய்வாயாக, ஆளுங்களுக்கு ரஹமத்தை செய்வாயாக. அவர்கள் மூலமாகத்தான் இமாம் ஜமாத்திலே 27 மடங்கு நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மூலமாகத்தான் நமது பிள்ளைகள் ஓடி அளவுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரில் செல்வந்தர்கள் மூலமாக அந்த உலமாக்களுடைய அனைத்து சேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. இந்த ஊர் மக்களுக்கு நீ ரஹமத்தை செய்வாயாக. இந்த ஊர் மக்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உலக அறிவை கொடுப்பாயாக. அவர்களை நல்ல முறையிலே சித்தி அடைய செய்வாயாக. நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பாயாக. தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. இந்த ஊரிலே வாழக்கூடிய பெண் பிள்ளைகளை கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களுக்கு அளவொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாயாக. தாய் தகப்பன் திருமணம் முடித்து கொடுக்கும் முறையில் அவர்களுக்கு நல்ல ஒரு தக்குவாவையும் பேணுதலையும் கொடுத்தருவாயாக. அதே போல நமது வீடுகளிலே அடிக்கடி குர்ஆன் ஓதக்கூடிய ஓசைகளை ஏற்படுத்துவாயாக. மௌலிது ஷரீஃப்கள், ராத்திபு ஷரீஃப்கள், திக்ருகள், ஸலவாத்துகளை சத்தமிட்டு ஓதக்கூடிய வீடுகளாக நமது வீடுகளை ஆக்குவாயாக. தரித்திரியம் பிடித்த வீடுகளாக ஆக்காமல் வழக்கத்து பெற்ற அமர்த்து பெற்ற வீடுகளாக ஆக்கி வைப்பாயாக. நமது வீட்டிலே அனைவர்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா அவருடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. விசேஷமாக ரபியுல் ஆகிர் மாதத்திலே முத்துமுகல் நாயகம் மௌதுல் ஆலம் முஹய்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கூறிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய ரஹமத்தான பார்வையை இந்த ஊருக்கு நீ தந்தருவாயாக. அவர்களுடைய வழக்கத்தான பார்வையை இந்த ஊருக்கு நீ தந்தருவாயாக. அவருடைய உதவி கருத்தை இந்த ஊருக்கு நீ நீட்ட செய்வாயாக. அவர்கள் மூலமாக இஸ்லாம் உலகத்திற்கு பரவியது போல அவர்கள் மூலமாகவே நமது ஊருக்கு பழக்கத்தை தருவாயாக. மூத்த மனிதர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சமுதாயத்தினர்களாக இந்த ஊர் மக்களை ஆக்குவாயாக. இந்த ஊர் மக்களுடைய செல்வத்தை இன்னும் அதிகமாக்குவாயாக. இந்த ஊர் மக்கள் வட்டி கடனிலே மாற்றிக்கொள்ளாமல் அவர்களை பாதுகாப்பாயாக.